கார்த்தி தீபா சீரியல் மே 31 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி ரம்யாவோட பேர் அந்த செவத்தில் எழுதி கிடக்கு. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போ ரம்யா வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை யார் பார்த்தான்னு எனக்கு தெரியலை. கார்த்திக், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. என் கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு யார் இந்த வேலையை பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிட்றேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க கார்த்தி, உங்களை இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல, இது நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கலையில, எனக்கு அது போதும் அப்படின்னு. அப்போ ரம்யாவும், சரி கார்த்தி, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் கேபினுக்கு போகிறேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிட போகிறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக அந்த ஒரு குடோனுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட ஒரு எம்ப்ளாயி வந்து ரம்யாவை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கப்புறமும் நீ இங்கே இருக்க வேணாம். நீ இங்கே இருந்தீன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும். அதனால நீ என்ன பண்ணுறீன்னா, நான் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு போயிரு, இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு. இது கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, மேடம், நீங்கள் சொன்னதை நான் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணேன், ஆனால் எதுக்காக என்னைய வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ இங்கே இருந்தீன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால தான் உன்னைய இந்த கம்பெனிலேருந்து போக சொல்கிறேன். இங்கே பாரு, உனக்கு வேறு கம்பெனியில் ஒரு நல்ல வேலையை ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த காசு அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க அந்த எம்ப்ளாயிட்ட. அந்த எம்ப்ளாயும் காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி, உன்னை அடையிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் கார்த்தி அப்படின்னு ரம்யா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வீட்டுக்கு வராரு. அப்போ நம்ம தீபா உட்காந்துருக்காங்க. போர்வையெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்து கேட்குறாரு, என்ன தீபா இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கை முடியலையில் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், எனக்கு சும்மாவே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுக்காக அந்த கையை ஸ்டைன் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், இந்த கை நல்லா தானே சார் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு எந்த வேலையும் பார்க்க வேணாம், நீங்கள் உட்காருங்க, சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இப்போ தான் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சரி சாப்பிட்டாச்சு, டேப்லெட் போட்டிங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் டேப்லெட் போட்டேன் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி மறுபடியும் கேட்குறாரு, உங்களை பார்த்தா டேப்லெட் போட்ட மாதிரி தெரியல, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் டேப்லெட் போடலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், டேப்லெட் எதுக்காக போடாமல் இருக்கீங்க, போட்டால் தானே சீக்கிரம் கையை குணமாகும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் கசக்குது சார், சுத்தமாக தூங்கவே முடியலை டேப்லெட்டை போட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு. அந்த நேரம் நம்ம தீபாவுக்கு ரம்யா கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க, சொல்லம்மோ அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, தீபா கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, கை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெயின் இருக்குது, அவ்வளோதான், டேப்லெட்டை தான் என்னால் போடவே முடியலை, ரொம்ப கசக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நீ டேப்லெட்டை போட்டு தானே ஆகணும், கண்டினியூவாக போடு அப்படின்னு. தீபாவும் சரி அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் தான் இருக்கார், நீ என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசினதே இல்லை, ஃபோனை கொடுக்குறேன் பேசு அப்படின்னு. அப்போ ரம்யா வேணாம் தீபா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளேயும் நம்ம தீபா நேராக கார்த்தியை பார்த்து, அம்மு பேசுங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி ஃபோனை வாங்குறாரு. கார்த்தி ஃபோனை வாங்கி காதில் வைக்கும் பொழுது அம்மு பேசவே இல்லை. அப்போ கார்த்தி ஹலோ ஹலோன்னு சொல்கிறாரு, அம்மு இந்த பக்கம் பேசவே இல்லை. அப்போ நம்ம கார்த்தி வந்து தீபாட்ட ஃபோனை கொடுத்து, என்ன யாருமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க, தீபா மறுபடியும் பேசுகிறாங்க. அப்போ அம்மு சொல்கிறாங்க, தீபா சிக்னல் கிடைக்காம போயிட்டு அப்படின்னு. உடனே தீபாவும் சரி இப்போ சிக்னல் கிடைக்கிறதுல கொடுக்குறேன் பேசு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரம்யா நினைக்கிறாங்க, நான் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக பேசுவேன், ஆனால் இவர்கிட்ட மட்டும் என்னால் ஸ்ட்ராங்காக பேச முடியலையே அப்படின்ட்டு ரம்யா ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, சரி ஃபோன் பேசி முடிச்சிட்டிங்கல்ல, இப்போ டேப்லெட் போடலாம்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், எனக்கு கசப்பு தாங்க முடியலை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் முழுங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டேப்லெட் எடுத்துக்கொண்டாந்து தீபாட்ட கொடுத்து தீபாவை டேப்லெட் போட சொல்கிறாரு. தீபாவும் டேப்லெட்டை முழுங்குறாங்க. அதுக்கப்புறமா தீபா படுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை
நம்ம கார்த்தி தீபாவை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போயிட்டு தீபாவுக்கு ஊசி போடுறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஊசி போட்டிருக்கேன், பெயின் கில்லர் ஊசி போட்டிருக்கேன், கண்டிப்பாக வலி தெரியாது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி மறுபடியும் கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு 2 days கழித்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் போதும், இந்த கட்டை பிரிச்சிடலாம் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தீபாவை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம தீபா வெளியில் வரும் பொழுது நம்ம தீபாவை கத்தியால் குத்த வந்தானே ஒருத்தன் வீரா, அவனை நம்ம தீபா பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவன் தானே என்னை கத்தியால் குத்த ட்ரை பண்ணது அப்படின்ட்டு நேராக அந்த ரவுடியை பார்க்க, அந்த ரவுடி தீபாவை பார்த்ததோட ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் கார்த்தி வந்ததோட நம்ம தீபா நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார், அன்னைக்கு இவன் தான் என்னை கத்தியால் குத்த துரத்துனது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி துரத்துறதுக்கு போகிறது. அப்போ டக்குன்னு அந்த வீரா ரவுடி அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறான். நேராக ஒரு இடத்துக்கு போயிட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணி, அந்த தீபா இன்னைக்கு என்னை பார்த்துட்டா அப்படின்னு சொல்ல ரம்யா ஷாக் ஆகுறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறான், அந்த தீபா கார்த்திகிட்ட என்னை காமிச்சு கொடுத்துட்டா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் தான் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி நேராக ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்ததோட மணிகண்டன் கேட்குறாரு, ஏன் லேட் ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை, பர்சனல் வேலை, அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னு. மணிகண்டனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபார்மசியில் வேலை பார்க்குறவர் ரம்யாவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ ரம்யா கிட்ட வந்து ஒரு டேப்லெட்டை கொடுத்து, மேடம் இந்த டேப்லெட் கொஞ்சம் ரிஸ்க் பிடிச்சான டேப்லெட், அதனால் நீங்கள் இந்த டேப்லெட்டை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நானும் உங்ககிட்ட சேல் பண்ணேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே, நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, அதே மாதிரி நீ என்கிட்ட இந்த டேப்லெட்டை கொடுத்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ஃபார்மசியில் வேலை பார்க்குறவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பணத்தை வாங்கிட்டு போகிறாரு. அப்போ ரம்யா அந்த டேப்லெட்டை கையில் வச்சுக்கிட்டு, ரம்யா இன்னையோட நீ காலி அப்படின்னு நினைக்கிறாங்க. ரம்யா நேராக நம்ம தீபாவோட வீட்டுக்கு வராங்க. நம்ம தீபாவும் நம்ம அபிராமியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு, தீபா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இப்போ தான் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு படுக்க போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, சரி உனக்காக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்னத்தை நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் போட்டு தரீங்களா இல்லை என் ஃப்ரெண்டுக்கு நானே போட்டுக்கவா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கொடுங்கம்மா நானே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, தீபா கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு தான் வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அபிராமி வந்துட்டு தீபாவை உட்கார வைக்கிற அந்த நேரத்தில் நம்ம ரம்யா வந்துட்டு அந்த ஜூஸில் ஒரு சில டேப்லெட்டை போட்டு கலக்குறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கிட்ட அந்த ஜூஸை கொடுத்து குடி அப்படின்னு சொல்ல தீபாவும் அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. குடிச்சதோட ரம்யா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தீபாவை படுக்க வச்சுட்டு அபிராமியும் ரம்யாவும் அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி இன்னையோட அந்த தீபா காலி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. நம்ம தீபா தூங்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. தீபா அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு கத்துறாங்க, அத்தை அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்.